தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் வழக்கமாய் சிந்தித்து கொண்டு வருகின்ற இயேசுவின் எதிரிகள் என்ற அந்த தலைப்பில் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். அதன் 19வது பாகமாக இந்த செய்தியை நாம் தொடருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் நண்பர்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதன் 33ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானம் பூமி ஒளிஞ்சாலும் என் வார்த்தைகள் ஒழியாது, அது நிலைத்து நிற்கும், அது நிறைவேறும் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த இயேசு ஆராதனை மன்றங்களில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மரணமும் ஜீவனும் தங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதாக. அது நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள், அதன் விளைவை அறுப்பார்கள், அதன் மூலம் நன்மை அடைவார்கள் என்ற ரீதியில் அந்த வசனம் இருக்குது. எனவே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நமக்கு தோன்றியதையெல்லாம் நாம் அலறிட்டா, சத்தம் போட்டுட்டா அது நடந்து விடும் என விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா நாவின் அதிகாரம், நீ பேசுகிறது தான் அதனுடைய விளைவை உனக்கு கொடுக்கும். அப்போ இயேசு நாமத்தை சொல்லி நீங்கள் எது வேணாலும் சொல்லிட்டா அது நடந்துடும்னு விசுவாசிக்கிறாங்க. அதனால் துணிந்து இந்த உலகத்தின் அதிபதியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த உலக மக்களை மகிழ்விக்கத்தக்கதாக பைபிளின் வசனங்களை பயன்படுத்தியோ அல்லது பயன்படுத்தாமலோ தங்களுக்கு தோன்றியபடி பேசுவது அந்த மன்றங்களின் வழக்கமாக இருக்குது. ஏன்னா இயேசு நாமத்தை சொல்லி இப்படி செய்கிறார், இப்படி நடக்கிறது, இப்படி போகிறது என்று இவங்களே சொல்லிவிடுவாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்துடும், அது நாவின் அதிகாரம் எல்லாவற்றையும் செய்துங்கிறதுனால இவங்களுக்கு தோன்றியதெல்லாம் பேசுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது, அது நடக்கிறது என்றும் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். இவர்கள் இந்த மாதிரி கூச்சல் போடுற அலற விஷயங்கள் எல்லாம் இயேசுவின் போதனைகளுக்கோ நடைமுறைகளுக்கோ பொருந்தாதவைகள், எதிரானவைகள் என்பது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். இவங்க சொல்கிறது இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்கிறாங்க, இல்லைன்னா பைபிளில் சொல்லியிருக்குன்னு கர்த்தர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ரீதியில் அவங்க வழங்கிடுறாங்க. இவங்க சொல்கிறது எதுவுமே அந்த இயேசுவின் போதனைக்கோ நடைமுறைக்கோ பொருந்தி வரக்கூடிய விஷயம் கிடையாது என்பது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இயேசுவின் பெயரால் அந்த இயேசு பேசாத அல்லது அவர் பேசினதுக்கு எதிரான காரியங்களையே மேடை போட்டு முழங்குறது இந்த இயேசு நாம மன்றங்களுடைய சாமர்த்தியமாக இருக்கிறத நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம், அது பிலேயாம்ங்கிற அந்த மனிதனை பற்றியது. அதை எண்ணாகம 22லிருந்து 24 வரை உள்ள அந்த அதிகாரங்களில் அந்த சம்பந்தமான செய்திகளை நாம் வாசிக்கிறோம். முதலாவது நாம் எண்ணாகம 22 அதன் 4லிருந்து 6 வரை உள்ள வசனத்தில் பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான் என்கிற செய்தியை பார்க்குறோம். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி அவன் தன் தேசத்தில் உள்ள ஸ்தானாபதிகளை அவன் அங்கே அனுப்பி வைக்கிறான். யார்கிட்டன்னா அந்த பிலேயாமைங்கிற மனிதர்கிட்ட அனுப்பி வைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கு, இஸ்ரவேலர்கள், அவங்க ரொம்ப திரளாக இருக்கிறாங்க, அவங்க என்னை விட ரொம்ப பலமாக இருக்கிறாங்க, ஆனால் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நான் அறிவேன். அவன் நம்புகிறான், இந்த பிலேயா வருதுன்னு ஆசீர்வதிச்சிட்டா அவன் ஆசீர்வதிப்பான், சபிச்சிட்டா அவன் அழிஞ்சிருவான், இப்படி அவன் நம்புகிறான். அதனால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்கணும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை ஜெயிக்கலாம், இந்த தேசத்திலேருந்து துரத்தி விடலாம் அப்படின்னு சபிக்கிறதுக்கு, அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை கூப்பிட்றான். இவன் சபிச்சா அந்த ஜனங்களை அழிஞ்சிருவாங்கங்கிறது அவனுக்கு நம்பிக்கை. அப்படியே அவன் அந்த அவனுக்கு தேசத்தில் உள்ள மூப்பர்கள் அவர்கள் யாரையும் கூப்பிட்டு அந்த குறி சொல்கிறதுக்குள்ள கூலி, அதுக்குரிய சம்பளத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் இதெல்லாம் சொல்லி அவனை அழைச்சிட்டு வாருங்க அப்படின்னு அனுப்புகிறான். அவங்க போகிறான். அங்கே போகும்போது அவன் சொல்கிறான், அங்கே தங்கியிருங்க ராத்திரி, கர்த்தர் எனக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு சொல்லுவேன், அதுக்கு பதில் சொல்லுவேன், அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான்.
சொல்லிட்டு அவன் அன்று கடவுள் தேவன் அவனிடத்துல பேசினாராம். அந்த மனுஷர் யார், எங்கேருந்து வந்திருக்காங்க? பிள்ளையாம் சொன்னால், அந்த பாலாக் ராஜா தான் என்னிடத்துல ஆள் அனுப்பியிருக்கிறான். இப்படி எகிப்திலேருந்து ஒரு கூட்டம் ஜனம் வருது, அவர்களை நான் சபிக்கணும், அப்போ தான் அவங்கள ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு விஷயத்த சொன்னானா. அப்போ தேவன் சொன்னாராம், பிள்ளையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் காலையில் எழும்பினானா, இந்த பாலாக்கின் பிரபுக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போயிருங்க, நான் உங்களோட வரப்படாது, கர்த்தர் அனுமதி தரமாட்டார் அப்படின்னு சொன்னான். அப்படியே அவங்கெல்லாம் பிரபுக்கள் எழும்பி பிள்ளையாமிட்ட அங்கே பாலாக்கிட்ட போய், பிள்ளையாமங்களோட வரமாட்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டான். அப்போ பாலாக்கு பார்க்குறான், விடலை. அவன் 2வது ஒரு முயற்சி எடுக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான், அது 22 எண்ணாகும் 22, 15லேருந்து 21 வரை. இப்போ பாலாக்கு மறுபடியும் அவர்களை விட ரொம்ப வசதி உள்ளவர்கள், கனவான்கள், அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிள்ளையாமிடத்தில் போய் அவனை நோக்கி, இந்த மாதிரி பாலாக்கு அனுப்பியிருக்காரு, நீர் வர்றதுக்கு தடை பண்ண வேண்டாம், நீர் வந்துடும், எப்படியாவது வரணுமா, தடை சொல்லக்கூடாது, உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், எப்படியும் ரொம்ப கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதெல்லாம் செய்வேன், என்ன கேட்டாலும் தருவேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிச்சா போதும் அப்படின்னு சொல்ல அனுப்பியிருக்காரு அப்படின்னு அவன் நமக்கு சொல்கிறான். அப்போது பிள்ளையாம் சொல்கிறான் பாலாக்கின் பிரபுக்களை பார்த்து, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நான் மீற மாட்டேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் மீற மாட்டேன், அவர் சொல்கிறது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு மிக தெளிவாய் சொல்லி விடுகிறான். ஆகிலும் அடுத்தது வார்த்தை சொல்கிறான், ஆனாலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார்னு பார்ப்போம், கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் எங்கே தங்கியிருங்க, அன்றைக்கி ராத்திரி தங்கியிருங்க, இரவில் என்ன கர்த்தர் சொல்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு. ஏற்கனவே போக வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லியாச்சு. அது சொல்லி ஒரு பார்ட்டியை அனுப்பியாச்சு. இப்போ 2வது பார்ட்டி வருது. ஒருவேளை மிகவும் கனம் பண்ணுவேங்கிற சொன்னனால அவன் அதில் மதிமயங்க நானா, இல்லை அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு, இல்லை கர்த்தர்கிட்ட ஒருக்கா கூட கேட்போம், என்ன சொல்கிறாரு பார்ப்போம், அவங்கள சந்தோஷப்படுறதுக்கு சொன்னானா தெரியாது. அப்போ இப்போ கர்த்தர் சொல்கிறாராம், வந்து சரி நீ அவங்க வந்து கூப்பிட்றாங்கல்ல நீ போ, ஆனாலும் ஒரு காரியம், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ சொல்லணும், அது மட்டும்தான் செய்யணும், ஒரு கண்டிஷன். பிள்ளையாம எழும்புனா கழுதையின் மேல் சேனம் கட்டி பிரபுக்களோடு உற்சாகமாக போகிறான். இவன் ரொம்ப வேகமாக போனோன்னே கர்த்தர் நினச்சாரான், இவன் போகிற வேகத்தில் இட கூடமாக வேறு மாதிரி என்ன பேசிடுவானோ அப்படின்னு நினச்சாரான்னு தெரில. அவர் உடனே அவருடைய தூதனானவர் அனுப்பினார். அவர் இந்த பிள்ளையாம்பர வழியில் வந்தார். ஸோ இப்படி போகும்போது தூதனானவர் உரிவின பட்டயத்தோடு எதிர நிற்கிறார். இது இந்த பிள்ளையாம்பு கண்ணுக்கு தெரியல, கழுதைக்கு தெரியுது. அது வழியை விட்டு வயலில் விலகி போயிட்டு, உடனே கழுதையை எப்படியாவது வழியில் திருப்பணுமேன்னு அவன் கழுதை அடிக்கிறான். சரி, அப்புறம் திருப்பியும் போகுது. அப்புறம் கர்த்தருடைய தூதனார் இருபுறத்திலும் சூர் வைத்திருந்த ஒரு திராட்சை தோட்டத்தின் பாதையில் நின்றுட்டு, 2 பக்கம் சோறு நடுவில் நின்றுட்டு, இப்போ கழுதைக்கு போக முடியாது. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு அது என்ன பண்ண, ஒரு சுவர் ஓரமாக ஒதுங்கிச்சா, பிள்ளையாமனுடைய காலை சுவரோட நெருக்கிச்சு. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், மைனர் ஆக்சிடெண்ட். திரும்பவும் கோவம் வந்து கழுதையை அடிச்சிட்டான். போகிற வழியில் தட்டை வருதான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் திரும்ப வழி இல்லாத ஒரு இடுக்கமான இடத்துல நின்ட்டாரான். இப்போ அவனுக்கு கழுதைக்கு ஒரு பக்கம் போக முடியாது. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிள்ளையாமன் கீழே தரையில் உட்காந்துட்டு படுத்துட்டு, பிள்ளையாமுக்கு கோவம் வந்துட்டு கழுதையை தட்டினால அடி. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தாரான். அது பிள்ளையாம பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தடவை அடிக்கும்படி நான் அம்முக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு. அப்போ பிள்ளையாம் சொல்கிறான், நீ என்ன பரியாசம் பண்ணுறா, என் கையில் ஒரு பட்டைய மாட்டேன், இல்லை கம்பு தான் இருந்ததுனால அடித்தேன், பட்டை இருந்துருந்தா வெட்டியிருப்பேன், கொண்டு போட்டிருப்பேன். கழுதை சொல்லிச்சு தான், நீர் என் கூட இருந்த காலம் வர இந்நாள் வரைக்கும் நான் என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணியிருக்கேனா அப்படின்னு அது கேட்குதான். ஐயோ இல்லை அப்படின்னு. அப்போ தாங்க வழியில் ஒருவர பட்டயத்தோட கையில் ஒரு பட்டயத்தோடு நிற்கிற கர்த்தருடைய தூதனை அவன் பார்க்குறான். கண்ணு தெரியுது. தலைக்கு விழுந்து விழுந்தான். அப்போ கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி,
3 தடவை அடித்த உன் வழி எனக்கு தப்பாக இருக்குது, நீ சரியில்லாமல் போகிற. ஸோ அப்போ இதில் என்ன தெரியும்னா, நான் உனக்கு எதிரியாகி புறப்பட்டு வந்தேன். நீ திரும்பி போட்டான்னு கேட்டு போயிட்டுருக்கிற, தப்பாக போகிற நீ என்ன ஒரு எச்சரிப்பு. அது கழுத விலகினால நீ உயிரோடு இருக்கிற, இல்லைன்னா உன்னை கொண்டு போட்டு கழுதையை விட்டுருப்பேங்கிறான். ஸோ அவன் மீண்டும் சொல்கிறான், கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி நான் உனக்கு சித்தம் இல்லைன்னா நான் திரும்பியே போயிடுறேன் அப்படின்னு. நானும் கர்த்தருடைய தூதனார் சொன்னாரான், சரி போகிறேன்னு கேட்குறல்ல, சரி நான் சொல்கிற வார்த்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார். இப்போ போனோன்னா பாலாக்கு அவனை ரொம்ப உபசாரம் பண்ணுறான். பாலாக்கு அது வந்து என்னாகுமா 22 36 40 பிள்ளையான் வருகிறத பாலாக்கு எட்ட மட்டும் அவனை எதிர்கொண்டு அவனை வரவேற்கிறதுக்கு வர்றான். பிள்ளையாமை நோக்கி, நான் ரொம்ப அவளோட ஆள் அனுப்புனேன், நீ ஏன் வரல, நான் உன்னை ஏற்றபடி கனம் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் சொல்கிறான், பிள்ளையான் சொல்கிறான், இல்லை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், கர்த்தர் சொல்கிறதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் எனக்கு செய்ய முடியாது இல்லையா அப்படிங்கிறான். சரி, பிள்ளையாம் அங்கே போகிறான். அங்கேயே அவனுக்கு ஆடு மாடெல்லாம் அடித்து அவனுக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுக்குறான். சரி, இவன் பிள்ளையான் வர்றான். அவன் என்ன செய்தி சொல்கிறான், அது என்னாகும் 23 7 10. அப்பொழுது அவன் வாக்கியத்தை எடுத்துரைத்து சொல்கிறான், நீ வந்து எனக்கு யாக்கோபை சபிக்கணும், நீ வந்து இஸ்ரவேலை வறுக்கணும்னு சொல்ல, ஆனால் தேவன் சபிக்காதவனை நான் சபிக்க முடியாது, கர்த்தர் வறுக்காதவனை நான் மறக்க முடியாது. கண்மலையில் உச்சியிலேருந்து பார்க்குறேன், அவன் ஆதிகளோட கிளவாமல் தனியாக வாசம் பண்ணுவாங்க. யாக்கோவின் தோளை யார் எண்ண முடியும், அவங்க பிரபலமாக ரொம்ப பெருகிதான் இருப்பாங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டான். சொல்லிட்டு கடைசியில் பயந்து, நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக அப்படின்னு கொஞ்சம் பயத்தில் சொல்கிறான். ஏன்னா இது பாலாக்கு எதிராக பேசினா வெட்டி கொண்டு போட்டுருவான்னு பயந்துறான். கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டான். ஆனால் ஒரு ராஜா பாலாக் அவன் என்ன வேணாலும் செய்வான், உருவின பட்டயத்தை இடுப்பில் பட்டயத்தை கட்டிட்டு நிற்கிறவன், அவனுக்கு முன்னே நின்று அவனுக்கு எதிராக ஒரு செய்தியை சொல்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா, கஷ்டம்தான், அது கஷ்டம்தான். ஆனாலும் அவனை கர்த்தர் பேசினது அவனை வழியில் அவனை மிரட்டி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் அவன் சொல்லிட்டு சரி நான் நீதிமான் மறிப்பது போல், அதாவது பட்டயத்தால் வெட்டப்பட்டு மறிக்காது இருப்பேனாக, ஒரு நீதிமானுக்கு ஒரு நல்ல மரணம் இருக்க மாதிரி இருக்கட்டு அப்படிங்கிறது மாதிரி அதையும் அவன் சொல்லிக்கிறான். இப்போ பாலாக்கு என்ன பண்ணுறான், அது என்னாகும் 23 11 12, நீர் என் சத்துருக்களை சபிக்கும்படி தான் அம்மா அழைச்சேன், நீர் அவங்கள ஆசீர்வச்சிடுறீர் அப்படின்னு கோபத்தில் பேசுகிறான். அம்மா சபிக்கிறதுக்குள்ளே போய் கூப்பிட்டேன், நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதுக்கு அவன் சொல்கிறான், கர்த்தர் என் வாயில் சொல்கிறது என் கடமை இல்லையா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சமாளிக்கிறான். சரி, பாலாக்கு விட்டப்படலை, மீண்டும் ஒரு முயற்சி பண்ணுறான். அது என்னாகும் 23 13, பாலாக்கு அவனை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் இது காட்டுறான். ஆமாம், அதாவது எல்லா மக்களையும் பார்த்துட்டு அவன் பார்த்தான், இவ்வளோ பெருங்கூட்ட ஜனம் இருக்குது, இவங்கள நான் ஒரு தான் சபிக்கிறது விடுதுன்னா பயந்துட்டான். இப்போ ரெண்டாவதோட என்ன செய்கிறான், எல்லாரையும் பார்க்காம அங்கே இருந்த கொஞ்சம் வேற மட்டும் பாரும், இது நிறைய ஆளை பார்த்ததுனால தான் உனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் ஆளை பார்த்தீங்கன்னா நீர் சபிச்சிருவீர் தைரியமா அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சபிக்க சொல்கிறான். அவனை கூட்டிகிட்டு போகிறான். அது என்னாகுமோ 23 14 அப்படியே போட்டு அங்கே மலையில் போய் நின்றுட்டு அவன் பலியெல்லாம் செலுத்துகிறான். செலுத்திட்டு இங்கே நின்றுக்கிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போது கர்த்தர் பிழையாமல் செஞ்சார், அவனோட வாயில் வார்த்தை போட்டாரான். அவன் வந்து சொல்கிறான், ரெண்டாவது பால் சொல்கிறான். இப்பொழுது அவன் அது என்னாகும் 23 18 24 வரை இருக்கு. இப்போ மீண்டும் சொல்கிறான், பாலாக்கை இழந்திருந்து கேளும், பொய் சொல்ல தேவ மனுஷன் கிடையாது, அவர் மனம் மாற ஒரு மனப்புத்திரம் கிடையாது, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரா. இதோ மீண்டும் ஆசீர்வதிக்கிறது தான் கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கறை ஒன்றும் பார்க்கறதில்ல, குற்றம் பார்க்கறதில்ல, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருக்கிறார் அப்படின்னு திருப்பி என்ன பண்ணிட்டான், அவன் ஆசீர்வதிச்சிட்டான். அவர் என்ன மாற்ற முடியாது, அவர் சொன்னதை மாற்ற மாட்டார் அப்படின்னு மீண்டும் சொல்கிறான். இப்போ பாலாக்கு என்ன சொல்கிறான்னா, அது எண்ணாமல் 23 25 26 வசனத்தில், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் சபிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ பிள்ளையா மீண்டும் சொல்கிறான், இல்லை கர்த்தர் சொல்கிறபடி நான் சொல்வேன் முதல்ல சொன்னேன்ல, எனக்கு அவர் சொல்கிறத தவிர வர முடியாதுங்கிற. இப்போ பாலாக்கு 3வது தடவை ஒரு முயற்சி பண்ணுறான். அது என்னாகும் 23 27 30 வரை.
அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி வேற ஒரு இடத்துக்கு போவோம், அழைத்து கொண்டு போகிறேன், அங்கேயே இருந்தாவது சபிக்கணும் அப்படின்னு இன்னொரு சைட்டில் போய் இன்னொரு சைடை காட்டுறான். அப்போது அங்கே போனோடனே பிள்ளையாம் சொல்கிறான், எப்பா அது எண்ணாகும் 24:1-5 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் என்கிறது தெரிஞ்சதுனால அவன் சொல்லிட்டான், இல்லை இது இந்த அதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலின் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு மீண்டும் ஆசீர்வதிக்கிறான். நல்ல கவனிங்க, கர்த்தர் போக வேண்டாம் என சொன்ன போதும் ஒரு பாலாக் கொடுக்க பணத்துக்கு பரிசுக்கு ஆசைப்பட்டானா, கர்த்தர் ஏதாவது மாற்றி மாற்றி பேசுவாரா அப்படின்னு நினச்சானா அப்படின்னு 3 தடவை ஒரு முயற்சி நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டான். அவன் என்ன நினச்சானோ அவங்க என்ன நினச்சாங்களோ கர்த்தர் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிட்டான். அது அங்கே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பாருங்க, அவன் எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை, பண ஆசை, பயம், இது உயிர் பயம், இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் சொன்னானுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்றைய இந்த கர்த்தர் கூட்டணிகளுக்கு நிலைமை என்ன தெரியுமா? இவரிடத்துல இவங்க கர்த்தர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கர்த்தராக இயேசு இல்லையா, அவர் நேராக மனுஷனாக அவங்கள்ட்ட பேசினார். அந்த பேசினதெல்லாம் தூர போட்டுருவாங்க. அவர் சொல்லாதவைகளெல்லாம் மேடை போட்டு முழங்க சாமர்த்தியம் வேற யாருக்கும் வராதுல்ல. நேரடியாக பேசினார். நான் பேசாதிருந்தேனால அவர்களுக்கு பாவம் வராது, இப்போ என்னை கண்டும் பகைத்தும் இருக்கிறாருன்னு சொன்னார். அப்படி பேசின போதிலும் அப்படி பேசினது மெனக்கட்டு நேராக பேசினெல்லாம் தூர போட்டுருவான். அது அவர் சொல்லாதது அல்லது அவர் சொன்னதுக்கு எதிரான விஷயங்களை மேடை போட்டு அம்பிடும் ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சு கௌரவமாக கம்பீரமாக முழங்கிடுவாங்க. இந்த சாமர்த்தியம் அவங்களுக்கு தான் வரும், வேறு ஆளுகளுக்கு வராது. கர்த்தர் இப்போ இயேசுவ கர்த்தர்னு சொல்கிறாங்க, சரி, அவர் மனிதனாக இயேசுவாய் நேரடியாக பேசின விஷயம் ஒன்று, அது ஒரு டைப்பில் இருக்குது. அப்புறம் ஆவியாக இவங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறது அதுக்கு நேரம் எதிராக இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் மனுஷனாக பேசினது ஒரு விஷயம், இப்போ ஆவியாக இவர்களுக்குள்ளே இருந்து அதுக்கு எதிராக பேச முடியுமா? உங்களுக்கு நடத்துகிற நாடகங்கள்லாம் அப்படி இருக்குது. ஆனால் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு இப்போ பவுல் அவரோடு நேரடியாக இல்லை, ஆனால் பிறகுதான் அவர் ஊழியத்துக்கு வர்றார். அவங்க எல்லாம் பேசின விஷயம் ரொம்பவும் அதாவது ஒரே மாதிரி இருக்குது. இயேசு என்ன பேசினாரோ, அவரோட கூட இருந்த அப்போஸ்தலர் என்ன பேசினாரோ, அதே போலவே இதெல்லாம் ஒழுங்காக இருக்குது, ஒரே லைனில் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இவங்களுக்கு மட்டும் ஏன் மாறுது, தலைகளாக மாறுது? ஒரு பெரிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? பவுல் சொல்லுவார், அது கலாத்தியர் 1:11-12, என் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனிடத்தில் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவ அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அவரும் சொல்கிறார், நான் அவரை மாம்சத்தில் பார்க்காட்டாலும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு எனக்கு என்னை அதை வெளிப்படுத்தி தந்தார் என்று தெளிவாக சொல்கிறார். ஸோ இன்றைய இயேசு நாம மன்றங்களின் வெளிப்பாடுகள் அந்த இயேசு மற்றும் அவரது அப்போஸ்தலரின் வெளிப்பாடுகளுக்கு ஏன் எதிராக இருக்குது? இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த இயேசு சொன்னது வெளிப்பாடு, அப்போஸ்தலர் சொன்ன விஷயங்கள், இதுக்கு ஏன் இன்றைய இயேசுநாம மன்றங்களுடைய கொள்கைகள் எதிராக இருக்கிறதுங்கிறது தான் முக்கியமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்குதே, அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு அனுபவம், அது எசேக்கியேல் 37-10 கர்த்தருடைய கை அமர்ந்தது என்மேல், நான் ஆவிக்குள்ளாய் வெளியே கொண்டு போய் எலும்புகள் அறைந்து ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்ன அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே எலும்புகள் கிடந்தது. அப்போ கர்த்தர் சொன்னாரா, மனுபுத்திரனே, அந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்டார். அதுக்கு இவன் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு தெரியாது, அது உமக்கு தான் தெரியும். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அவைகளை பார்த்து என்ன சொல்லணும்னா, உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்னு பேச சொல்கிறார். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை உண்டாக்குவேன், உயிரடைவீர்கள், உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன், மாம்சம் வந்துடும், நீங்கள் பெரிய சேனையாய் எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நல்ல கவனிக்கணும், அவர் சொல்கிறார். எனக்கு கட்டளையிட்டபட்டியே நான் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, எலும்புகளில் அசைவு உண்டாயிற்று,
ஒவ்வொரு எலும்பும் தன்னை எலும்போட சேர்ந்துக்கிட்டு பார்த்து கொண்டிருக்கையில் நரம்பு வந்தது, மாம்சம் வந்தது, பிறகு தோலினால் மூடப்பட்டது, ஆனால் ஆவி இல்லை. அப்போ அவர் சொன்னார், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மறுப்புத்தனனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்னவென்றால், ஆவியே நீ காட்டு திசையிலிருந்து வந்து கொலையுண்டவர்கள் உயிரடையும்படி அவர்கள் மேல் ஊதுன்னு சொன்னார். எனக்கு சொன்ன மாதிரி செஞ்சேன். உடனே ஆவி பிரவேசித்து எல்லாரும் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நல்லா கவனிக்கணும், இது ஒரு சம்பவம். இது கர்த்தர் கட்டளை இட்டபடி தீர்க்கதரிசி செய்த காரியம் இல்லையா? அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா அது நடந்துட்டுது என்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. பற்றிலாம் நாங்கள் சொன்னது அப்படியே நடந்துடும் அப்படிங்கிற. அப்போ இப்போ என்ன நடக்குன்னா, இவர்களது கர்த்தர் இல்லையா, இயேசு தானே இவங்க கர்த்தர், இவர்கள் கட்டளையிடாதவைகளை, அவைகளுக்கு எதிரானவைகளை அந்த கர்த்தரின் பெயரில் கர்த்தர் சொன்னார்னு இவங்க எப்படி வழங்குறாங்க? இதுதான் பிரச்சனை. அங்கே வந்து கர்த்தர் சொன்னார் செய்யணும்னு சொன்னாருன்னு இருக்கு. இப்போ இவங்க சொல்கிற கர்த்தர் பைபிளில் இருக்கிறவர் தான். அவர் மாம்சத்தில் வந்து நேரடியாக எல்லாம் பேசியிருக்கார். அதுக்கு எதிரான காரியங்களை இந்த கர்த்தர் கட்டளை இடுகிறாருன்னு சொன்னால் அது மிகப்பெரிய மோசடி இல்லையா? உண்மையில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கர்த்தர்னு சொல்கிறாங்களே, அந்த கர்த்தர் யார்? அது இந்த இயேசுவா இல்லை வேறையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாம்சத்தில் வாழ்ந்த அந்த இயேசுவின் எதிரியாகிய சாத்தான் தான் இவங்க கர்த்தர். ஏன்னா அவன் தான் சொன்னான், உலகத்தின் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லாம் அவனை உட்கார வைக்கிறேன்னு இயேசுநாதர்கிட்டே பேசினவன் அவன் தானே. அப்போ அவன் பேசின செய்தி இவங்க பேசினா இவங்க கர்த்தர் இயேசு கிடையாது. இவங்க கர்த்தர் இயேசு இருந்திருந்தா அந்த இயேசு சொன்ன மாதிரி அல்லது அவருடைய அப்போஸ்தலர் சீடர் சொன்ன மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கணும். இப்போது லூக்கா 21:33 என்ன படித்தோம்னா, வானம் பூமி ஒளிஞ்சு போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு தான் இயேசு சொன்னார். அதுதான் நம்முடைய செய்தி. அப்போ மாம்சத்தில் இருந்த இயேசு சொல்கிறார், நான் பேசுகிறது ஒன்றும் ஒளிஞ்சு போகாது அப்படின்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பேசுகிற கள்ள வார்த்தைகள் தான் ஒளிஞ்சு போகுமே தவிர இயேசுவின் வார்த்தை ஒளிந்து போகாது. அப்போ என்ன புரியுறோம்? இயேசுவின் வார்த்தையும் அப்போஸ்தல வார்த்தை தான் ஒளிஞ்சு போகாது. இவங்க பேசுகிறதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும், அதுக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். இதை நாம் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இந்த நாட்களில் வந்து இயேசுவின் வார்த்தையில் வந்து ஜனங்கள் வாசிக்கிறதே கிடையாது. அதான் ஓசியா 8:12 சொல்லுவார், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாக எண்ணாருன்னு சொல்லியிருக்குல்ல. இது மாதிரி தான் இவங்க அதெல்லாம் தூர போட்டுட்டு இந்த கர்த்தர் சொன்னாருன்னு கொஞ்சம் பேர் அலறான்ல, மைக்கில் மேடை போட்டு அலறிட்டு இருப்பான்ல, இவனுங்களுக்கு பின்னால் தான் அந்த ஜனங்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரத்தில் அப்படி மைக்கை வச்சுட்டு சில ஆளுகள் நிற்பாங்க. ஆமாம், இந்த ஆள் வந்திருக்கான் வாங்க, இந்த ஆள் வந்திருக்கான் வாங்க, இப்படி தான் அந்த ஜனங்களை கூப்பிடுறாங்க. இவங்களாம் அங்கே தான் போகிறாங்க, ஏசுநாதர்கிட்ட போக மாட்டாங்க. ஏசுநாதருக்கு வசனம் கையில் இருக்குது, அதெல்லாம் தூரப்படுப்பா, இதுதான் வருஷக்கணக்காக வீட்டில் இருக்கிறத பார்த்து பழகிட்டோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் என்ன சொல்லிக்கணும், எப்பா எங்கள்கிட்ட ஏசுநாதருடைய வார்த்தை இருக்குது, நாங்கள் அதை வாசிச்சுட்டு இருக்கோம், இவன் யாருடா வந்திருக்கான் அப்படின்னு இதை புறக்கணிச்சிருக்கணும். இப்போ இவங்க கூப்பிடுறவங்களே எப்படி கூப்பிடுறாங்கன்னா, ஏசுநாதர் வந்திருக்கிறாருன்னே கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட முடியாது இல்லை இவங்க கொஞ்சம் ஆளுகளை செட்டப் பண்ணி அப்படி மைக்க வச்சுக்கிட்டு, நம்ம தொழிலதிபர் மாதிரி. அவர் தொழிலதிபராக இருக்க மாட்டார், அவர் கடனில் கிடப்பார். அவர் கடன் வாங்கி இது படத்துக்கு இப்படி தான் இப்படி உங்களை ஏமாத்தணும்ல, அதுக்கு செய்கிறார். உங்களுக்கு தொழிலதிபர் ஆகணும்னா நீங்கள் அம்பானிகிட்ட ஆலோசனை கேட்கணும், டாட்டாட்ட கேட்கணும். இவங்க யார்? இவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு வாடகை கோட்டில் வந்து நிற்கிறோம். ஸோ இப்படி ஜனங்கள் இயேசுவின் வார்த்தைகளை விட அதுக்கு எதிரான தந்திரமான மோசடியான இந்த மனிதர்கள் வார்த்தை அவங்க கர்த்தர் சொன்னாருன்னு முழங்கிடுவாங்க, மைக்கு கொடுத்துட்டு அப்படின்னா முழங்கிடுவாங்க. அப்படியே பேசி பழகிட்டாங்க. அப்படி நிறைய இந்த கர்த்தர் கூட்டங்கள், பேசக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. இயேசுவின் வார்த்தை தான் ஒளிஞ்சு போவதை தவிர இவங்க வார்த்தையெல்லாம் ஒளிஞ்சு போகிறேங்கிறத இந்த நேரம் நம்ம மனசில் கொள்ளணும். இவங்க பேசுகிறது, இவங்க சொல்கிறது ஒன்றுமே நிலைச்சு நிற்க போகிறது கிடையாது, ஒளிஞ்சிடும். அதாவது தமிழகத்தில் ஒரு இந்த இயேசு நாமத்தை வச்சு ரொம்ப படம் காட்டுகிற ஒரு பிரசங்கர் இருந்தார். அவர் இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் எல்லாம் கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறவர். அப்புறம் கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவருடைய குடும்பத்தில் அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் அந்த விபத்தில் இறந்தே போச்சு. இவரும் அந்த விபத்தில் இருந்தார். இவர் எப்படியோ விபத்தில் அடிபட்டு காயங்களோட தப்பி கொண்டார். அவருக்கு அவர் ரொம்ப நேசிக்கிற நபர் மரித்து போனார். சாகிற வரைக்கும் அதை சொல்லி சொல்லி அழுதுகிட்டு தான் அவர் மரிச்சிருக்கார். உலகத்துக்கெல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி
கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லிடுவான். தனக்க வீட்டுக்கு தனக்கு தான் குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறதும் இல்லை. அவங்க கர்த்தர் அவர் சொல்கிற கர்த்தர் சொல்கிறதும் இல்லை, காட்டுறதும் இல்லை. அவங்க பெரும் துன்பத்தில் சிக்கினாங்க, பேரழிவை சந்திச்சிருக்கான். அமெரிக்காவில் ஒரு மனுஷன், அவரும் ஏசு நாம மன்றம் தான், ஏசு நாமத்தில் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்கிற ஆள் தான். அவர் நிறைய காரியெல்லாம் சொல்லுவார், எல்லாம் ரொம்ப பிரபலமானார். கடைசியில் அவரை ஒரு கார் விபத்தில் அவரும் மரித்து போகிறார். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லுவார், தனக்கு முடிவை பற்றி அவருக்கு சொல்ல முடியல. தனக்கு இப்படி ஒன்று சம்பவிக்க போகுது, இது இப்படி நடக்கும், நம்ம அதனால் இன்னைக்கு பாதுகாப்பாக இருந்துருவாங்கிறது அவருக்கு. அதான் இந்த கர்த்தர் அப்படி தான் அவருக்கு, அவங்கள ஏமாத்துகிற கர்த்தர் இப்படி தான் கொண்டு விட்றாரு. ஒரு பிரபலமானவர், அவரும் ரொம்ப பிரபலமானவர். கடைசியில் அவர் ரூட்டெல்லாம் மாறி இயேசுநாதர் வந்துட்டார், 1969 வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் புதிய நாடகம்லாம் நடத்தி நான் தான் இயேசுநாதர்னு சொல்லி அப்படி இப்படி ஆகி படுக்கிறக்குத்தனமாக அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறோம், இயேசுநாதருடைய வார்த்தை ஒழியாது, அதில் கவனமாக இருந்தால் தப்பிச்சுக்கிடலாம். இந்த இயேசுநாதரை பேரை சொல்லி அற்புதம் எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி நாடகம் நடத்துகிறவனை நம்பினா அவங்க நிலைமை இப்படி தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னால் போகிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் யூகிச்சிடணும். இதெல்லாம் மோசடியான காரியம். அதனால தான் மத்திய 7ஆம் அதிகாரம் 21-23 என்னை கர்த்தாவேன்னு சொல்லுவான், பேய் விரட்டின நம்புறான், அற்புதம் தான், தீர்க்க தரிசனம் சொன்னான், அதெல்லாம் இந்த கேட்டகரி தான். கர்த்தர் சொன்னார்னு பேசுகிறவங்க. ஒரு காலம் உங்களை எனக்கு தெரியாது, என் வார்த்தைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, என் வாழ்க்கைக்கும் மாதிரிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, என் சீஷத்துவத்தில் நீங்கள் இல்லை, என்னை ஆராதிச்சுட்டு படம் காட்டிட்டு இப்படி நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வளர இருக்கீங்க என்ற, அதனால் அக்கிரம செய்யக்காரரு, உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை ஓரளவு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாட்களில் நடக்கிற காரியெல்லாம் ஒரு இடத்துலையுமே இயேசுவின் வார்த்தை கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறதான், கர்த்தர்னு சொல்லுவான், அப்புறம் பழைய ஏற்பாட்டில் ஒரு கர்த்தர் இருக்கார், அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு கர்த்தர் இருந்தார், அவர் இப்படி இப்படி சொன்னாருன்னு சொல்கிற, அந்த கர்த்தர் தான் மாம்சத்தில் வந்தாருன்னு சொல்கிறல்ல. அப்போ அந்த கர்த்தர் அன்னைக்கு இருந்த வேலை சொன்னது மாதிரி தானே உலகத்தில் வரவளும் இருந்திருக்கணும். பூமியின் உயர்ந்த ஸ்தானம், எல்லா ஜாதிகளோட மேலான நிலையில் இல்லையா, பூமியின் உயர்ந்த ஸ்தானம், உன்னதத்தின் உயர்ந்த ஸ்தானம் இல்லை, பூமியின் உயர்ந்த ஸ்தானம் தான் நீங்கள் சொன்னீங்க, அதுதானே பேசுகிறீங்க. ஸோ அப்போ உலகத்தில் வரும்போது அவர் ஏன் அப்படி வாழலை, ஒரு ராஜாவாக வாழலை, என்னுடைய ராஜி இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு தான் ஏசு சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படி சொன்னார், நரிகளுக்கு குழியெல்லாம் ஆயத்து பொருள் கூடுகள் உண்டு, மனுஷகுமரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு ஒரு வேதபாரன்ட்டே சொல்கிறார். எனக்கு இல்லை, நீ இதை தான் வச்சுட்டு இருக்கிற கையில் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஜீவன் அல்லங்கிறார். இருக்குல்ல, இது எப்படி, இதெல்லாம் எப்படி, ஏன் எதிராக நடக்குது? மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அப்போ அந்த கர்த்தர், இந்த கர்த்தர் யார், அந்த கர்த்தர் யார், இப்படியெல்லாம் சாமர்த்தியமாக பைபிளில் போட்டு நல்ல குழப்பி ஒரு கிறுக்கு மார்க்கமாக ஆக்கி வச்சுருக்காங்க. சம்மந்தமே கிடையாது, இங்கே இருக்குது சம்மந்தம் கிடையாது. பட்டு பைத்தியக்காரத்தனமான பச்சை மோசடி மார்க்கம், அது சொல்ல வேண்டியிருக்கு. இயேசு நாமத்தில் பச்சை மோசடி மார்க்கம். அதனால தான் இயேசு சொன்னார், அநேகர் இப்படி தான் செய்வான், செஞ்சுட்டு அங்கே கடைசியில் நிற்பான். இந்த மோசடி மார்க்கத்தில் சிக்காமல் மரியாதையாக கையில் இருக்க இயேசுன்னு வார்த்தையை படிச்சிடணும். அவங்க சீடர்கள் என்ன சொன்னாங்கன்னு படிச்சுட்டு அந்த கள்ளத்தனெல்லாம் அவங்களுக்கு தெளிவாயிடும். அதில் நடந்து அந்த ரீதியில் போயிட வேண்டியதுதான். இவனை கள்ள கவர்ச்சி கதையெல்லாம் ஆள் பார்த்தெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பானு, மாறி மாறி பேசிகிட்டு இருப்பான். இதை வச்சு தான் ஜனங்களை கிழக்கிறாங்க. ரோட்டு ஓரத்தில் பெரிய கட் அவுட் வச்சு, டிஜிட்டல் பெரிய இதெல்லாம் வச்சு அவனும் வந்திருக்கான். ஏண்டா உன் கையில் தான் பைபிள் இருக்கடா, இயேசுநாதருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்க மாட்டியே நீ, அதுக்கு இவ்வளவு கணக்கு கொடுக்க மாட்டியே நீ, இந்த நாடகம் எதுக்கு நடத்துகிறீங்க? இது அரசியல் கட்சியை விட ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா? பல பிரபலமானவங்களை வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இந்த கள்ள வியாபார கூட்டத்தை மனசிலாக்குனா நல்லது, உங்களுக்கு நல்லது. சொர்க்க இடத்துக்கு போனோன்னா இப்படியே வர்றது பாதுகாப்பு. அவருடைய வார்த்தை மட்டும்தான் ஒழியாது, வேறு எல்லா வார்த்தைகளும் ஒழிஞ்சிரும். இப்போ இந்த புதுசாக இப்போ என்ன டீப் சீக்கா அப்படிலாம் சொல்லி சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் கேட்குறதெல்லாம் அது சொல்லும், உங்களுக்கு விட தரும், அது குறி சொல்கிற மாதிரி. இது ஜெயிக்குமா, அது ஜெயிக்குமா, அது அப்படியா, ஆமாம் அவன் செயற்கையாக நுண்ணறிவு உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் ஃபீடு பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்களாம். அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ ஒரு நாட்டுக்காரன் இருந்தால், இப்போ உதாரணமாக சீனாக்காரன் தான் அதை உருவாக்கியிருக்கான்னு லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதோட சில சிக்கலான கேள்வி கேட்டால், இந்தியாவுக்கு சீனாவுக்கு இருக்க எல்லை கோடு இப்போ இருக்க கோடு சரிதானான்னு கேட்டால் அது சொல்லுது இல்லை, இதை பற்றி பதில் சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. அப்புறம் அந்த பார்டர் ஸ்டேட்டு மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் உள்ள காரியங்களை கேட்டால் அதெல்லாம் நான் பற்றி சொல்ல முடியாது. ஆமாம், அது அப்படி தான் ஃபீடு பண்ணி வச்சுருக்காங்க தந்திரமாக. பிறகு அவர் சீன அதிபரை பற்றி கேட்டால் அவர் ரொம்ப ரொம்ப உயர்த்தி, அவர் ரொம்ப நல்லவராக்கம், அப்படியாக்கம், அவருடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லுது. வேறு ஆளுகள் பற்றி கேட்டால் வேறு மாதிரி அது பேசுது, வேறு நாட்டில் உள்ளவங்களை பற்றி அதுக்கு செயல்படுது. அதில் அங்கே உள்ள இன்டர்னல் ப்ராப்ளம் பற்றி கேட்டால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுது. எனக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளவு சாமர்த்தியமான வேலை பாருங்கள். உடனே மற்ற நாடுகள்லாம் பார்க்குது, இப்போ இது நம்ம நாடுகளும் இனி இந்த மாதிரிப்பட்ட ஏஐ சாஃப்ட்வேரை உருவாக்கணும். ஏன்னா மக்கள் எல்லாரும் இப்போ குறி கேட்குறது மாதிரி இந்த ஏஐ சாஃப்ட்வேர்கிட்ட தான் இதுக்கிட்ட தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு நாடும் நம்மளும் உருவாக்கி நம்ம நாட்டுக்கு சாதகமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபீடு பண்ணோம் இல்லையா? அப்படி எல்லா நாடுகளையும் இப்போ ஆரம்பித்தாச்சு. இந்தியாவிலையும் அதை பேச ஆரம்பித்தாச்சு. நமக்கு சாதகமாக நம்முடைய சேஃப்டிக்கு ஏற்ப அது ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஜனங்களெல்லாம் நான் தான் நம்புகிறாங்க. அந்த இதில் போய் ஆப்பில் போய் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அது என்ன சொல்லுது, ஆன்சர் வருதுன்னு பார்க்குறாங்க. அப்போ பிஸ்னஸ்ஸு, தொழில், அது இது எல்லா ரீதியிலும் இந்த பிரச்சனை வந்துடும். இனி வேணா வரும். ஆமாம், எந்த தொழிலில் முதலீடு செய்யலாம், எந்த கம்பெனிக்கு ஷேர் வாங்கலாம், இது சேஃப்டியா, இது ப்ராஃபிட்டாக போகுமா. ஆமாம், நமக்கு தெரியல மார்க்கெட்ஸ். இப்போ நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப மார்க்கெட்டெல்லாம் ஆளெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணி எடுத்து, ஆமாம் அவங்க கொடுக்குற டேட்டா அது இப்போ உண்மையாக போயோ, அது நோஷன் கற்பனை தானே, அப்படி போகுது. இனி இந்த டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது என்ன செய்யும், சீனாக்காரன் உருவாக்கின இது அந்த நாட்டுக்கு ப்ராஃபிட் உண்டாகக்கூடிய ரீதியில் அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாட்டுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். மக்களை குழப்பிடுவாங்க. ஸோ இப்படி உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம இங்கே கள்ள தீர்க்கதரிசிகளும் இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்ககிட்ட தானே கேட்குறாங்க, இது வாங்கலாமா, இந்த தொழில் செய்யலாமா. ஆமாம், சமீபத்தில் தமிழகத்தில் பிரபலமான ஒரு நபர் இப்படி தான், இப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், இன்றைக்கே தருவேன், இப்பொழுதே தருவேன்லாம் படம் போட்டுகிட்டே இருப்பார். இவருடைய படத்தை கேட்டால் இவருடைய அடிமையால் கூட்டம் இருந்து உடனே புது புது தொழிலெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஆமாம், அவருக்கு அதை செய்வேன் இது செய்வேன்லாம் அங்கேருந்து கார்டு வரும். ஆரம்பிச்சுட்டா இடையில கொரோனா வந்துட்டு எல்லாத்தையும் மாறிட்டு போயிட்டு பயங்கர கட்டுப்பில் ஆகிட்டாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு தான் நான் தொழிலில் இறங்கினேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு போர்டு வச்சேன், வச்சுட்டு இறங்கினா கொரோனா வாரிட்டு போயிட்டு எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பண மதிப்பிழப்பு சம்மந்தமான விஷயம் எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு. இது ஒன்றும் இந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறான், இந்த கர்த்தர் சொல்ல மாட்டேங்கிறாரு, எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காருல உலகம் எப்படி இருக்கும், பல அழிவுகள், பேரழிவுகள், கஷ்டம், பஞ்சம், பொருளாதார பஞ்சம் இதெல்லாம் வரவனுங்க அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது இங்கே இருக்குது. இதை தான் இவன் கேட்க மாட்டான்ல. இந்த கள்ளத்தீர்க்கதரிசி சொல்லுவான், ஆமாம் ஓகே ஓகே, இந்த கொடுக்க போகிற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அப்படி இப்படிலாம் சொல்கிற மாதிரி சொல்லி விட்டுருவானுவன். இவனை போய் அதில் இறங்கிட்டு எத்தனை பேர் அழிஞ்சவங்க இருக்கிறான், அழிஞ்சிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒழியாது. அவர் இப்படி தான் இருக்கும், கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், இது நடக்கும், நான் வருவேன்னா அதுக்கு ஏற்ப நீங்கள் போகணும். எப்போதுமே கடந்த நாளில் சொன்ன மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்கிறோம், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்பது சொல்லணும். அப்போ சொல்லணும் தீர்க்கதரிசிகளும் என்ன மாதிரி செய்தி சொல்லியிருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் தீர்க்க தரிசனம் இருக்கணும். நமக்கு விசுவாச பிரமாணம் இயேசுவும் அப்போ சொன்னது தானே, அதானே நமக்கு விசுவாச பிரமாணம். அந்த அடிப்படையில் தான் செய்தி இருக்கணுமே தவிர இவங்க அதுக்கு முரண்பாடாக பேசப்படாது. அதுதான் முக்கியமான விஷயம். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல வேண்டும்ங்கிறதா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான செய்தி. கடந்த நாளில் நான் உங்களுக்கு சொன்னேன். அது இயேசுன்னு வார்த்தையில் இருக்குது. அதை தான் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதை அவர் சொல்லுவார், அவர் உலகம் அழிய போகுது, அப்படி போகுது, இப்படி போகுதுன்னு சொல்லிகிட்டு இருப்பார். உலகத்தில் ப்ராஃபிட்டபுளாக எதுவுமே அவர் சொல்ல போகிறதில்ல இல்லையா? அவர் நமக்கு உலகத்தில் எல்லாம் இது நல்லா நடக்கும், உனக்கு வெற்றி கிடைக்கும் போன்னு சொல்ல மாட்டேங்கிறார். தீ கொடுக்க வச்சுருக்கேன், அழிய போகுது, பேரழிவுலாம் வரப்போகுது, இப்படி சொல்லிகிட்டு இருந்தால் யார் அதுக்கு பின்னால் போவாங்க இல்லையா? அதனால் இது நம்ப முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு அதுக்கு சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் வேணாம்ல. அதுக்காக கள்ள தீர்க்கதரிசிகளை அவங்க நம்புகிறாங்க. அது ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில்
6ஆம் வசனத்தில் படிக்கிறோம்ல, தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கிடவன். ரோமர் 12:6. அப்போ இயேசுவும் அப்போஸ்தலரும் சொன்ன செய்தி இருக்குல்ல, பேஸ், ஒளிந்து போகாத செய்தி, அந்த பேஸ்மெண்ட் அடிப்படையில் தான் தீர்க்க தரிசனம் இருக்கணும். அதுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான வசனம். ஆனால் இன்னைக்கு இவங்க இதை விரும்பாமல், இல்லை நாங்கள் விரும்புகிற மாதிரி சொல்லுங்கள், இயேசுநாதர் சொன்னெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஆமாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்லியிருக்காரு அவர். இதை போய் என்ன பண்ணுறது? பச்சை மரத்துக்கு இதை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன நிலைமைன்னு தெரியலை. இயேசுநாதர் சொன்னது. ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஜீவன் இல்லை. எல்லாமே எதிராக பேசுகிறது. உலகத்தில் இதுவரை நடக்காத பெரிய உபத்திரம் அந்த நாளிலே உண்டாயிருக்கும். எல்லாம் போட்டுட்டு ஓட வேண்டியது வரும். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் அவர் சொல்லுவதை பார்த்தா இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்கிறாரு. வாழ முடியாது, இதெல்லாம் நடக்கும்போது எல்லாம் தப்பினோன்னா நீ இந்த உலகத்தை விட்டு ஓடி போகிறதுக்கு ஜெபம் பண்ணி விழித்துரு. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் என்ன இருக்க பார்த்துருவான்கடா என்னப்படி நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டார். எதுக்கு விழிச்சிருங்களா? ஓடி போகிறதுக்கு. இந்த உலகத்தை விட்டு ஓடி போகிறதுக்கு நீங்கள் விழிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டால் நம்ம வாழ முடியாது அப்படின்னு ஒரு நிலையில் தான் அந்த ஜனங்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவர் சூரியன் சந்திரன்லாம் நீங்கள் வந்து லூக்கா 21-25 அடையாளங்கள்லாம் தோன்றும், ஜனங்கள் தத்தளிப்பார்கள், கஷ்டப்படுவார்கள், பெரிய துன்பம் வரும். 34ஆம் வசனத்தில் பெருந்தண்டினாலும் வரியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நிலையில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிரு. அது ஒரு கண்ணியை போல் வரும். அது 36ஆம் வசனம் 21-36 லூக்கா. இனி சம்பவிக்க போகிற இவளுக்கு நீங்கள் தப்பணும்னா, மனுஷகுமாரன் நிற்கணும்னா, தகுதியாக இருக்கணும்னா நீ எப்போ ஜெபம் பண்ணி விழிப்பாயிரு அப்படின்னு பேசுகிறார். இவர் பேசுகிற சம்பவம்லாம் இப்படி இருக்குது. இதை வச்சுட்டு ஒரு தொழில் செய்ய முடியுமா? இதை வச்சுட்டு பெரிய ப்ராஜெக்டுகளை போட முடியுமா? கட்டடங்களை கட்ட முடியுமா? இல்லையா? கட்டடம் கட்டவன் குடியிருக்க மாட்டான். இயேசுநாதர் சொல்ல பார்த்தா, எப்பா இது ஒன்றும் நடக்காது, நீ போகிறதுக்கு ரெடியாயிரு, நான் உன்னை கூட்டிகிட்டு நான் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், அதுக்கு வரப்போகிறேன், ரெடியாயிரு. இப்படியெல்லாம் சொன்னால் எங்களுக்கு உலகத்தில் வாழ முடியாது. உலகத்தில் நாங்கள் நினச்ச சாம்ராஜ்யங்களை அமைக்க முடியாது. அதனால் எங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ப சொல்லுங்கள். அவர் சொன்ன வார்த்தை ஒழியாதுன்னு அவர் சொல்லிட்டார். அதுதான் பார்த்துட்ருக்குறோம். நான் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது, வானம் பூமி ஒழிஞ்சாலும். இதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு தான் சொல்கிறார். பார்த்துக்க, அது அப்படியே நடக்க போதுன்னு சொன்னால் இவங்க இந்த இயேசுநாதரை புறக்கணிச்சிட்டு இந்த கள்ள கர்த்தர் கோட்பாடு பேசுகிறானே, இவனுக்கு பின்னால் போகிறான். அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பையன் இயேசுநாதர் வேண்டான்னு தான் அங்கே வந்திருக்கான். அவர் சொன்னதை கேட்காம வந்திருக்கான். அதனால் இயேசுநாதர் சொன்னால் நம்மையும் தூக்கி போட்டுருவான், நமக்கு மரியாதை போயிடும், நமக்கு மார்க்கெட் இடிஞ்சிரும். இல்லையா? இவருக்கு ஒருத்தர் மார்க்கெட் உண்டாக்கி வச்சுருக்கான்ல, வாயில் வந்து எல்லாம் வளரி மார்க்கெட் உண்டாக்கி வச்சுருக்கான்ல. ஸோ நமக்கு மார்க்கெட்டை இழக்க வேண்டியிருக்கும். அதனால இயேசுநாதர் வேணும்னு சொன்னால் இவன் இங்கே வரவே மாட்டான்ல. அவனுக்கு தெரியுது இயேசுநாதர் தான் வேணும்னா வீட்டில் இருந்து ஒழுங்காக அவருக்கு வசனத்தை படித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே எதுக்கு வர போகிறான்? இங்கே இருந்தால் மற்ற கூட்டம் கூடி கிடக்குதுன்னா இயேசுநாதர் வேண்டான்னு ஆசாமி. அப்போ இயேசுநாதர் சொன்னால் நம்மளும் சொல்லக்கூடாது, நம்ம வேறு மாதிரி சொல்லணும், எதிராக சொல்லணும். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இயேசுநாதருக்கு எதிராக சொல்லணுங்கிற துணிஞ்சு தான் அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்குங்க. உலகம் முழுவதும் நடந்துகிட்ருக்கு. ஆமாம், ஒரு இதை தப்பு பண்ணுறோம், இயேசுநாதருக்கு எதிராக பேசுகிறோம், ஒரு நாள் தண்டனை கிடைக்குங்கிற ஒரு உணர்வே இல்லாத அளவு அவங்களுடைய கர்த்தர் பிசாசு தானே இருதயத்தை நிரப்பிட்டோம். யூதாஸை வந்து பிசாசு தூண்டினான். முதலாவது அந்த வரிசை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி தூண்டினான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவர் அந்த பஸ்காவை அவர் கொடுக்குறாருல, அவன் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அடுத்தது அந்த துணிக்கையை வாங்கினவுடன் சாத்தான் புகுந்தான். ஏன்னா அவர் தைரியம் இல்லை, சீக்கிரம் செய். இயேசு தன் குருநாதரோடு கூட இருந்துட்டு அவருக்கு இதில் தயவில் சாப்பிட்டுட்டு அவருடைய பெரிய அற்புத செயலாம் பார்த்துட்டு அவரை பிடிச்சி எதிரிகள்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல உறுதியான கட்டியான மனசு வேணும்ல. ஒரு கட்டியான மனசு, ஒரு கடினமான மனசாது ஒரு பலம் வேணும்ல. அந்த பலன் பிசாசு தான் கொடுக்க முடியும். இயேசுநாதர் இப்படி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிராக பேசணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய பிசாசு. அல்லது அவங்க இல்லைப்பா இது கர்த்தர் இங்கே சொன்னதான், இதெல்லாம் மறைச்சி கண்ணை குருடாக்கி இதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் பார்க்காத, அந்த அளவு இந்த பிசாசு இவர்கள் மனக்கண்களை குருடாக்கினான். அது ஏற்கனவே 2 கொரிந்தியர் 4:4 அப்படி தானே சொல்லுது.
கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கினான்ல. இயேசுநாதருடைய வார்த்தைகள் பார்க்காம ஒளிஞ்சு போகாதுன்னு சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் பார்க்க முடியாமல் மனசை குருடாக்கிட்டு இப்போ அவன் என்ன செய்கிறான், வேறு காரியங்களை பேசுகிறதுக்கு அவர்களுக்கு தைரியம் கொடுக்குறான் இல்லையா? அதனால தானே தைரியமாக பேசுகிறாங்க. இவ்வளவு இந்த கூட்டம் இயேசுநாம மன்றங்கள் அசுத்த ஆவியினால், சாத்தானுடைய ஆவியினால் இருதயத்தை மனசை குருடாக்கப்பட்டு அதாவது இயேசுநாதர் சிலுவையில் அறையும்போது சொல்லுவார்ல, தாங்கள் ஆமாம் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்வார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய நிலைமை அன்றைக்கு இருந்தது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இயேசுவின் சுவிசேஷ பணி நான் ஒன்றையும் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை, தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பவுல் சொன்னார்ல, அந்த பவுலே தான் அதை சொல்கிறார் பாருங்க. அது 1 தீமோத்தேயு 1:7 தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்று அறியாதிருந்தோம் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்பும். கடவுளுடைய பிரமாணம், கடவுளுடைய வார்த்தை பேசக்கூடிய போதகர்களாக இருக்க இவங்க விரும்புகிறாங்க. தான் சொல்லு நின்றுன்னு அவனுக்கு தெரியாது. புரியுதில்ல? அழகாக இருக்குல்ல? தான் என்ன சொல்கிறோம், இது இயேசுநாதர் சொல்லியிருக்காரா, அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களா, ஒழியாதுன்னு வார்த்தை சொன்னார், இதெல்லாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு இந்த சாத்தாங்கூட்டம், பெரிய சாத்தாங்கூட்டம், பெரிய சாத்தாங்கூட்டம் இயேசுவின் நாமத்தில் உலகத்தை அலக்கழிச்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் தான் மனுஷர்லாம் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் தேவனுடைய தயவுனால இந்த பைபிள் கையில் இருக்குனால இதை படித்தா அந்த கள்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அநேகர் படிக்காமல் அவங்க பிரச்சனை, அவங்க கடினமான சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க. அதுக்கு இந்த இயேசுநாதருடைய வசனத்தை வாசிச்சிருக்கலாம்ல, அவர்கிட்ட ஒப்படைச்சி பாவரிக்கை செஞ்சு மறந்துடுவேன், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அநேகர் அந்த எல்லையெல்லாம் தாண்டிடுறாங்க இல்லை. ரொம்ப காலமாகவே இயேசுநாதரை அசட்டை பண்ணிட்டு போனால் அவர் கேட்க மாட்டாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம போனால் இயேசுநாதர்கிட்ட நன்மை வராது, கடவுள் கேட்க மாட்டார். நம்ம தான் ரொம்ப காலம் அவரை அசட்டை பண்ணிட்டோம். பாவியிலையும் அவருக்கு இயேசுநாதர் பாவங்களை மன்னிச்சு பாவிகளை ஏற்றுக்கொள்கிறவர்னு பைபிள் இருக்குது. அதை கூட இவங்களுக்கு நம்ப முடியல. ஏன்னா நம்ம மாதிரி படுபாவி அந்த இயேசுநாதர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா என்ன? ஆமாம், நம்ம தான் பெரிய படுபாவி, அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம். திருப்பியும் நம்ம போனால் அங்கே நடக்காதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. பிசாசு சொல்கிறான், நீ அங்கே போகாத, ஒன்றும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ ஒன்றும் அவர் முடியாது, நீ ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஆள். அப்போ இனி என்ன செய்யணும்? இந்த மாதிரி கள்ளக்கருத்தர்கிட்ட தான் போகணும். இப்படி தான் ஜனங்கள் போய் அங்கே விழுறாங்க. ஸோ அவங்க ஏதோ சில காரியங்கள் சொன்னால் நடந்தது மாதிரி இருக்குது. ஆமாம், பிசாசு அவன் அற்புதம் செஞ்சாங்க, பிசாசை விரட்டுனாங்க, சொன்னாங்க, நடந்தது. அவங்கள பார்த்து தான் சொல்வார், நீங்கள்லாம் கிரம செய்யக்காரர், எனக்கு வேலை செய்யலை, நீங்கள் இந்த சாத்தானுக்கு உலகத்தை ஆசீர்வதிக்க வேலை தானே செஞ்சீங்க. நான் கூட்டிகிட்டு வர்றேன், இதை தீ கொடுத்த போகிறேன், பரலோக ராஜ்யம்னா அதை நீ பேசலையேடா. நீ சாத்தானுக்கு உலகத்தை ஆசீர்வதிக்க வேலை செஞ்ச. அவங்கெல்லாம் சாத்தானுக்கு ராஜ்யத்தில் இருக்கணும்னு விரும்பி தான் உங்ககிட்ட வந்தாங்க. என்கிட்ட வர்றதுக்கு அவங்க விரும்பலை, என்னுடைய ராஜ்யத்தை விரும்பலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுன்னு சொன்னால் அதை தேட விரும்பலை. அதை தேட விரும்பாதனால என்னட்ட வரல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லா இடத்துல வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்று கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமாக இருக்கேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி அது மத்தேயு 11:28-29 சொன்னார்ல. ஏன் இயேசுநாதர்கிட்ட போகல? ஏன் அவர் கற்றுக்கொள்ள போகல? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கிட்ட கற்றுக்கொள்ளன்னு சொன்னார்ல. ஆக இயேசுநாதர்கிட்ட போகாதவங்க, இயேசுநாதத்தை கற்றுக்கொள்ள விரும்பாத மனிதர்கள் இயேசு நாமத்தை வச்சு படம் காட்டுறாங்கல்ல, கள்ளக்கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள், அங்கே போகிறாங்க. அவன் கர்த்தர்னு எதுவோ பேசிகிட்டு இருக்கிறான். இதை தான் இப்போ தான் ஜனங்கள் அங்கே தான் எல்லா இடத்துலையும் கூடுறாங்க. கையில் பைபிள் இருக்குது, அந்த இதுக்கு யாரும் போகல. இந்த மாதிரி கள்ளக்கர்த்தர் கூட்டத்தில் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம சேர்க்குன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவர் ஒரு நாள் சொன்னார்ல, நான் பேசின வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும்னு சொல்லிட்டார். ஆமாம், நான் சொன்ன வசனம் வச்சு தான் உங்களை தீட்டுவேன். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இவனெல்லாம் சொன்னான்ல, அந்த காரியங்கள்லாம் நடக்காதான் ஒழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டார்ல. நான் சொன்ன வசனங்கள் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். அதனால் என் வசனத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நான் பார்க்குறோம். அதை நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வரும்போது
அவர் நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்கிறது அது 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனமா என்ன படிக்கிறோம்? ஆமாம், 14ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லுகிற செய்தி இது. ஏன்னா இது நான் சுயமாக பேசுகிறது கிடையாது, இது சுயமாக பேசுகிற வசனம் கிடையாது, இது தேவன் தர்றதை நான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்ன வசனத்தின்படி உங்களை ஒரு நாள் நியாயம் தீர்த்துருவேன். என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற காரியம் ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே உங்களை நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்க்கணும்னு அவர் கண்டிப்பாக சொல்கிற வசனத்தை நாம் அங்கே பார்க்குறோம். ஆகவே இயேசுவின் வசனத்தை புறக்கணித்து விட்டு நாம் வேறு எந்த வழியிலும் தப்பிக்கொள்ள முடியாது என்கிறத நாம் அறிஞ்சிருக்கணும். ஆமாம், இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் சில காரியங்கள் நமக்கு சாதகமாக இருந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அது ஆபத்தானது. அது ஒரு நாள் நம்மை ஆண்டவருடைய வார்த்தை நியாயம் தீர்க்கும்போது நாம் அவருக்கு முன்னே நிற்க முடியாதுங்கிறதுல நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இயேசுவின் வார்த்தையை விட இந்த கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு கொடுக்குற மதிப்பு எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆகவே இந்த வலையில் நம்ம சிக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஆமாம், அப்புறம் யாரும் நம்மை விடுவிக்க முடியாமல் போய்விடும்ங்கிறத நாம் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என் வசனம்தான் ஒழியாதுங்கிறது. அதை யோவான் 12:48 வசனத்தில் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சரியா? ஏன்னா என் வசனம் தானே ஒழிந்து போகாது. இதை மனசில் வச்சு இந்த கள்ளத்தீர்க்கதரிசியோட பிடியில் சிக்காமல் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொண்டா நல்லது. பெரிய ஆபத்து உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசுவின் வார்த்தை ஒழியாது, அந்த வார்த்தையின் பேஸில் பேசுகிறது தான் ஒழியாது, அதுக்கு எதிரானவெல்லாம் ஒழிஞ்சு போயிறாங்கிற ஒரு நல்ல உணர்வோட மனந்திருந்தி சீர்திருந்தி நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.